Hi everyone, welcome to our channel Literature பொண்ணு. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் போயமுடைய பேராகிராஃப் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ போயமோட டைட்டில் என்ன அப்படின்னா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம். போயட் யார் அப்படின்னா கேப்ரியல் ஒக்காரா. தீம் என்ன அப்படின்னா டியூப்ளிசிட்டி displayed by modern man. ஸோ எந்த ஒரு பேராகிராஃப் எழுதுறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி போயட் தீம் இந்த மாதிரி போட்டு எழுதுனீங்கன்னா பாக்ஸ் போட்டு எழுதுனீங்கன்னா கொஞ்சம் பேஜ் கவர் பண்ணலாம். அதோட இந்த மாதிரி போயம் லைன்ஸ் ஆட் பண்ணி எழுதுங்க. ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்க 2 லைன்ஸ் வந்துட்டு இந்த போயம்லேருந்து எடுக்கப்பட்ட 2 லைன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஆத்தர் பற்றி கொடுத்துருக்காங்க. கேப்ரியல் ஒக்காரா வாஸ் born in 1921. ஸோ கேப்ரியல் ஒக்காரா வந்து எப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னா 1921 பிறந்திருக்காங்க. ஹீ இஸ் அ நைஜீரியன் போயட் அண்ட் நாவலிஸ்ட். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நைஜீரியன் poet and novelist. His verse has been translated into several languages. ஸோ இவங்களுடைய வேர்ஸ் அப்படின்னா கவிதைகள். இவங்களுடைய கவிதைகள் வந்து நிறைய லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Okara's typical poem trances from everyday reality to moments of delight and moves back reality making a complete ride. ஸோ ஒக்காராவுடைய போயம் எல்லாமே எவ்ரிடே ரியாலிட்டி, எல்லா நாட்களுடைய ஒரு உண்மையான விஷயங்களை வந்து அதை நம்ம படிக்கும் பொழுது அதனுடைய மொமெண்ட்ஸை வந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணமாக வந்து மூவ்ஸ் பேக் ரியாலிட்டி, ஒரு உண்மையான ஒரு விஷயங்களை ஒரு மகிழ்ச்சியான தருணமாக வந்து நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்கிங் எ கம்ப்ளீட் ரைட், முழுவதுமாக நமக்கு வந்து திரும்ப கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The poet Okara in his poem Once Upon a Time painfully condemns the duplicity displayed by adults both in their words and actions. ஸோ இந்த போயட் ஒக்காரா அவருடைய போயம் ஒன்ஸ் அப்பான் ஏ டைமில் ஒரு விஷயத்தை வந்து பெயின்ஃபுல்லாக கண்டெம் பண்ணுறாரு, ஒரு வேதனையாக வந்து கண்டிக்கிறார். கண்டம்ஸ் அப்படின்னா வேதனையாக கண்டித்தல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒரு அடல்ட் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வார்த்தைகளாலும் செயல்களாலும் வந்துட்டு போலித்தனத்தை தான் வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க, வெளிக்காட்டுறாங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த போயம் மூலயமா அவர் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேதனையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. The poet laments about the negative changes that have come upon the modern society. laments அப்படின்னா மீனிங் புலம்புதல் அப்படின்னு அர்த்தம். அந்த போயிட் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த மாடர்ன் சொசைட்டியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நினச்சி அவர் வந்து புலம்புறாரு. In the modern world, people do not have real laughter, they have only fake laughter. Their eyes do not show any feeling when they laugh. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டில் பீப்புள் எப்படி சிரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு உண்மையான சிரிப்பு சிரிக்கிறதில்ல. தே ஹாவ் ஒன்லி ஃபேக் லாஃபர், ஒரு போலியான சிரிப்பு தான் சிரிக்கிறாங்க. அப்படி சிரிக்கும் பொழுது அவங்களுடைய கண்களில் எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே தெரியறதில்ல. அதான் தேர் ஐஸ் டு நாட் ஷோ எனி ஃபீலிங் வென் தே லாஃப். அவங்க சிரிக்கும் பொழுது எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே அவங்களோட கண்களில் தெரியறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், the handshakes have become more duplicity. ஸோ அவங்க ஒருத்தவங்கக்கிட்ட கை குலுக்கும்போது கூட அதில் வந்து ஒரு போலித்தனம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. people do not have the warmth when they shake hands with others. மற்றவங்க கூட ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது அவங்கள்ட்ட ஒரு வார்ம்த் மீன்ஸ் இந்த இடத்துல ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் ஒரு உண்மையான ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு போலித்தனம் இல்லாத ஒரு ஃபீல் வந்து அவங்கள்ட்ட இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. The words of welcome come only from the lips, not from the hearts. ஸோ ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கே இப்போ வராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம வெல்கம் அப்படின்னு சொல்கிறோன்னா அது வெறும் உதடுகளால் மட்டும்தான் இருக்குது, நாட் ஃப்ரம் த ஹார்ட்ஸ், மனசால் நம்ம அதை சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. Nowadays people change their faces as they change their dresses. ஒரு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. இங்கே சேஞ்ச் தேய ஃபேஷஸ் அப்படின்னா முகத்தை சேஞ்ச் பண்ணுறதில்ல, அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸை சொல்கிறாங்க. அண்ட் தென் the facial expression change according to the situation, thus the poet criticizes the modern life. ஸோ ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் அவங்களுடைய முக பாவனைகளை வந்துட்டு சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. thus the poet criticizes the modern life. கிரிட்டிசைசஸ் அப்படின்னா விமர்சிக்கிறது. ஸோ இப்படி தான் இந்த போயட் வந்துட்டு இந்த மாடர்ன் லைஃப்பை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு, விமர்சிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த போயமுடைய மாரல் என்ன அப்படின்னா வித்தவுட் பீயிங் கிளாட் அண்ட் டு சே இட்ஸ் பீயிங் நைஸ் டாக்கிங் டு யூ ஆஃப்டர் பீயிங் போர்டு. ஸோ ஒருத்தர் கூட நம்ம கன்வர்ஸ் பண்ணும்போது கம்யூனிகேட் பண்ணும்பொழுது அவங்க கூட பேசின விஷயங்கள் போரிங்காக இருந்தாலும் வித்தவுட் பீயிங் கிளாட், எந்த ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா இல்லாமல் இருந்தாலும்
நம்ம அவங்கள்ட்ட என்ன சொல்லிட்டு வரோம்னா இட்ஸ் பீன் நைஸ் டாக்கிங் டு யூன்னு சொல்லிட்டு வரோம். ஸோ இது வந்து ஒரு போலியாக நம்ம உள்ளே வச்சுட்டு போலியாக நடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பேராகிராஃப் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சு படிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த பேராகிராஃபுடைய சப்டைட்டிலோடு இருக்கக்கூடிய பேராகிராஃப் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.